வெல்கம் டு சௌந்தர்யா vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து நவராத்திரியோட நாலாவது நாள் வந்து இன்னைக்கு நைவேத்தியம் நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து கடலைப்பருப்பு சுண்டல் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது டக்குன்னு ஈஸியா வேலை முடிஞ்சிடும். இப்போ வாங்க கடலைப்பருப்பு சுண்டல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணா வந்து கடலைப்பருப்பு வந்து ஃபர்ஸ்ட் பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் கடலைப்பருப்பை வந்து நல்லா கழுவி எடுத்து வந்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பை வந்து நல்லா கழுவி எடுத்து வந்தாச்சு பாருங்கள். இப்போ அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துக்கோங்க. பாத்திரத்தில் இன்னும் எனக்கு இடம் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து கடலைப்பருப்பை வந்து வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே வேக வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா வந்து இது வந்து வேகும்போது பொங்கும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். பொங்கும் போது என்ன ஆகும்னா வந்து கீழே கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து நான் வந்து உங்களுக்கே தெரியும், நான் வந்து இவ்வளோ தான் பருப்பு போட்டிருக்கேன், ஆனால் தண்ணி இவ்வளோ ஊற்றிருக்கேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக வச்சோன்னா பொங்கி கீழே ஊற்றிடும். இப்போது பருப்பு வந்து வேக வச்சுக்கலாம். பருப்பு வந்து நீங்கள் குக்கர்லேயும் வச்சுக்கலாம். கடலைப்பருப்புங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். அதனால் வந்து நான் பாத்திரத்தில் வைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் குக்கரில் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு 2 விசில் மட்டும் விடுங்க. ரொம்ப விட்டுறாதீங்க, குழஞ்சி போயிடும். அப்புறம் பருப்பு சுண்டல் மாதிரி வராது. இந்த பருப்பு மட்டும் இந்த மாதிரி வேக வச்சா நம்மளுக்கு வந்து சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போது இது நல்லா வேகட்டும். இப்போ வந்து கடலைப்பருப்புலேயே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம், அரை உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் துருவல் போடும்போது இதெல்லாம் சேர்க்கும்போது கொஞ்சம் சால்ட் உப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் அரை உப்பு மட்டும் கல் உப்பு இதில் சேர்த்துருக்கேன் வேகும் போதே. பாருங்கள், நான் சொன்னல பொங்குன்னு இந்த மாதிரி தான் பொங்கும். நான் வந்து இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து சிம்முக்கு மாற்றிட்டேன். அதனால் பொங்காமல் அப்படியே நிற்கிது. இந்த மாதிரி பொங்கி வரும்போது இந்த மாதிரி அடிக்கடி கிண்டி விட்டிங்கன்னா ஓரளவு நார்மல் ஆகிடும். திரும்ப ஆனால் பொங்க தான் செய்யும். நீங்கள் வந்து நான் பாருங்கள் கொஞ்சோண்டு பருப்பு போட்டு இந்த பாத்திரத்தில் வச்சதுக்கே பொங்குது. நீங்கள் வந்து இந்த கடலைப்பருப்பு மட்டும் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து சிம்மில் இருக்கும்போதே நல்லா கொதிச்சுட்டு தான் இருக்குது பாருங்கள். நான் சிம்மிலேயே தான் வச்சுருக்கேன். பாருங்கள், கடலைப்பருப்பு வந்து அரைவாசி வெந்துடுச்சு. இன்னும் அரைவாசி வெந்தால் போதும். இப்படி பருப்பு எடுத்து கையில் நசுக்கும் போது நசுங்கு விழுந்தால் நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து அரைப்பா தான் வெந்திருக்கு. இன்னும் அரைப்பா தான் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து வெந்திருக்கிறது. தண்ணி இருக்குது லைட்டாக பாருங்கள். சப்போஸ் வந்து உங்களுக்கு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த கடலைப்பருப்பு வந்து இப்படி எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா நைஸாக நசுங்கிடும். குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தண்ணியை வடித்து எடுத்து வந்துக்கலாம். இப்போது திரும்ப தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம். இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எப்போதும் போல் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்கணும் இல்லை. பொரியலுக்கு கொஞ்சமாக சேர்ப்போம்ல, அந்த அளவே சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து இப்போ பட்டாணி இது பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ரெண்டாவது நாள் நவராத்திரிக்கு பட்டாணி செஞ்சுருந்தேன். அதில் வெங்காயம் சேர்க்கலை. ஏன்னா வந்து சுவாமிக்கு வந்து வெங்காயம் நெய்வேத்தியத்தில் வந்து வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க. எந்த நெய்வேத்தியம் செஞ்சாலுமே அதில் வெங்காயம் சேர்க்காம தான் செய்யணும். அதனால் நான் இப்போ வந்து 9 நாளுமே வெங்காயம் சேர்க்க மாட்டேன். சப்போஸ் வந்து தீபாவளிக்கோ இல்லை பொங்கலுக்கோ எந்த நெய்வேத்தியம் வச்சாலும் அதில் வெங்காயம் சேர்க்கக்கூடாது, சுவாமிக்கு வைக்கிறது இல்லை. இப்போது கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது கருவேப்பிலை நல்லா காஞ்சிடுச்சு. அதில் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது பருப்பு சேர்த்து கிண்டி விடலாம். இப்போ வந்து பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப வேகம்லாம் இல்லை. ஆல்ரெடி நம்ம வேக வச்ச பருப்பு தான் சேர்த்துருந்தோம். அதில் வந்து இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போது தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் அதுலேயே வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து அப்பயே சொன்னேன்ல அரை உப்பு தான் சேர்த்தேன்னு, அதனால் இப்போ கொஞ்சம் சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உப்பு தேங்காய் துருவல் சேர்த்து கிண்டி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கடலைப்பருப்பு சுண்டல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ சுவாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சுவாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு ஒரு கிண்ணத்தில் எடுத்தாச்சு. சுவாமிக்கு வச்சு நெய்வேத்தியம் வச்சு காமிச்சிடலாம். உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ சுவாமிக்கு நெய்வேத்தியம் வச்சிடலாம்.